டிடிஎஃப் வாசன் எங்களுக்கு ஷூட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் க்ரௌடு வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்களும் டிடிஎஃப் வாசன் சலிக்காம கூட செல்ஃபி கொடுக்குறதும். ஆனால் சில பிரச்சனைனா அந்த கெட்டப்பில் நம்ம படத்தில் இருக்கிற கெட்டப்பில் ஒரு அது ஸ்டில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட்டு இவர் வந்து வேற என்ன பண்ணுவார், நேராக போய்ட்டு ஸ்டில்லு கொடுத்துருவாரு. வேற வழி இல்லை, இவர் கொடுத்துருவாரு. இதை அவாய்ட் பண்ணவும் முடியாது, இல்லைன்னா க்ரௌட் அங்கேயே நின்றுட்டு இருக்கோம், ஷூட்டிங்கும் பண்ண விட மாட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் யூனிட் வண்டியில் கூப்பிட்டு ஒலிக்க வச்சு காரை தொலை அனுப்பிட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லி, இல்லை ஒரு வெளில போயிட்டாரு, இங்கே இல்லை ஷூட்டிங்கில், அவர் ஷூட்டிங் முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்ச பிறகு, அப்படிங்களா, சரி சரி. அதனால் அவர் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரசிகர்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. அண்டு ப்ரொடியூசரை பற்றி சொல்லணும். முதல் இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, ஒரு ஜிஎஸ்என் ஒரு ஷார்ட் ஃபில்ம். சரி, நேரம் இல்லாத காரணத்தால் என்னுடைய ஸ்பீச்சை சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை பிஆர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாரு. அதனால் எல்லாம் தேட்டருக்கு எல்லாமே டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துட்டாங்களாம். அதனால் இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்க, அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாம். எனக்கு மதன் கிருஷ்ணனுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் இது மீடியாவில் சொல்கிறேன்.